வேலன் சோஷியல் மீடியா கடந்த 1980 ஆண்டு ஜூலை 18 தேதி இந்தியாவின் முதல் உள்நாட்டு செயற்கைக்கோள் ஏவுவாகனமான SLV ரோகிணி RS-1 செயற்கைக்கோளை புவியின் கீழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்தியது. இதன் மூலம் இந்தியா விண்வெளித் துறையில் முக்கிய உலக நாடுகளின் பட்டியலில் இணைந்தது. இந்நிலையில் சரியாக 46 ஆண்டுகள் கழித்து அதே ஜூலை 18 தேதி இந்தியாவில் தனியார் நிறுவனத்தால் ஸ்கைரூட் முதலில் உருவாக்கப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இந்த நாளும் எப்போதும் நினைவு கூறப்படும். SLV-3 திட்டத்தின் இயக்குநராக இருந்தவர் விஞ்ஞானியும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான அப்துல் கலாம் ஆவார். எனவே ஸ்கைரூட் நிறுவனம் கலாமுக்கு விக்ரம் 1 மூலம் பல வழிகளில் அஞ்சலி செலுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் 81 அடி உயர ராமர் சிலை அமைத்த இளைஞர் கைது. வங்கதேசத்தின் கைபந்தா மாவட்டம் பலாஷ்பாரி என்ற இடத்தில் 81 அடி உயர ராமர் சிலை அமைக்கும் பணியில் ஹரிதாஸ் என்பவர் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் அவர் மீது பண மோசடி வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்துள்ளனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து வங்கதேச சிறுபான்மையின அமைப்புகள் தாகாவில் உள்ள பத்திரிகையாளர் மன்றம் முன்பாக நேற்று மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமர் சிலை கட்டுவதை தடுக்கவே இந்த பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக சிறுபான்மையின தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் ரஜௌரி செக்டார் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு நடத்தியது. இந்திய எல்லைக்குள் தீவிரவாதிகளை ஊடுருவச் செய்யும் முயற்சியாக சுமார் 2 மணி நேரம் பாகிஸ்தான் படையினர் துப்பாக்கியால் சுட்டனர். இதற்கு இந்திய இராணுவம் தரப்பில் தகுந்த பதிலடி தரப்பட்டது. அப்போது தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டது. பாகிஸ்தானில் உள்நாட்டு பிரச்சினைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே பாகிஸ்தான் இராணுவம் துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச போர் பதற்ற சூழலால் ஏற்பட்ட சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஏப்ரல் மாதம் மட்டும் அம்மா உணவகங்களில் வருவாய் குறைந்து என்று மாநகராட்சி மேயர் பிரியா விளக்கம் அளித்துள்ளார். முதல்வர் விஜய் உத்தரவின்படி அம்மா உணவகங்களை மேம்படுத்தி தரமான உணவுகளை மக்களுக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதத்தில் தினசரி சராசரியாக 67,164 பயனாளிகள் அம்மா உணவகங்களில் சாப்பிட்டு பயனடைந்து வந்த நிலையில் தற்போது தினசரி சராசரியாக 1.04 லட்சம் பயனாளிகள் பயனடைந்து வருகின்றனர்.